தலைப்புச் செய்திகள். தோள் கொடுப்பான் தோழன் என்பதைப் போல கூட்டணி கட்சிகளின் பாராட்டால் உயர்ந்து நிற்கிறது திமுக. மக்களை உயிர்காக்கும் சேவையில் நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும். இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மழை வெள்ள பேரிடர்களில் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வேட்டையின் படம் ரிலீஸாக இருக்கும் நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்து வருகிறார். நேற்றிரவு அவருக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செரிமானம் பிரச்சனை மற்றும் கடுமையான வயிற்றுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் விரைந்து உடல்நலம் பெற வேண்டி வாழ்த்துவதாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய விமானப்படை நாளையொட்டி 21 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னை கடற்கரையில் வரும் அக்டோபர் 6ஆம் நாள் காலை 11 மணியிலிருந்து பகல் 2 மணி வரையில் விமானப்படையின் 72 விமானங்கள் மூலம் வீர சாகசங்கள் செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் சென்னை விமான நிலைய பயண நேரம் மாற்றம் செய்யப்பட்டு அக்டோபர் 1 முதல் 8 வரை அமலில் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2ஆம் அரையாண்டுக்கான குடிநீர் வரியை செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு வெளி மாவட்ட மற்றும் மாநில சுற்றுலா பயணிகள் வர இ பாஸ் நடைமுறை தொடரும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அறிவித்துள்ளார். விமான கண்காட்சி காரணமாக சென்னை விமான நிலையம் பிற்பகல் 1:45 முதல் 3:15 வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் கவர்னர் ஆர்.என். ரவி இன்று மாணவர்களுடன் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டார். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக காரைக்கால் திருச்சி, காரைக்கால் தஞ்சை இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில்கள் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படும் என்ற தகவல் வந்துள்ளது. நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழுகிறேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கு மத்திய அரசு 50% நிதிய பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு அண்ணாமலை கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் இடையிலான மின்சார ரயில் சேவை 2 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கிறது. விக்கிரவாண்டியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தான் கட்சியின் கொடியின் அர்த்தத்தை விஜய் அறிவிப்பார் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பார்வையில் படுபடி தினமும் ரோந்து செல்லும் போலீசார் காவல் வாகன விளக்குகளையும் எரியவிட்டவாறு செல்லவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புற்றீசல் போல் அதிகரித்து வரும் அங்கீகாரம் பெறாத கல்வி நிறுவனங்களில் செவிலியர் படிப்புகளை படித்தால் வாழ்க்கையும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும் என தமிழக நர்சிங் கவுன்சில் பதிவாளர் அனி கிரேஸ் கலைமதி எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டுக்கான காற்றாலை சீசன் நேற்றுடன் முடிந்ததால் அனல் மின் உற்பத்தியை அதிகரிக்க மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. தன்பாத் ஐஐடியில் ரூபாய் 17,500 கட்டாததால் இடம் மறுக்கப்பட்ட தலித் மாணவனுக்கு சீட் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் நடைமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐகோர்ட் நீதிபதியாக ஷமீம் அகமது பதவியேற்க உள்ளார். மன்னிப்பு கேட்டு பழனிக்கு போய் சேவை பண்ணுங்க என்று இயக்குனர் மோகனுக்கு மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நவராத்திரி திருவிழா வருகிற 3ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடியில் கொலு பொம்மைகளின் விற்பனை களை கட்டியுள்ளது. கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சட்டவிரோதமான மண் எடுக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 2வது நாளாக மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி ஆய்வு மேற்கொண்டார். திமுக அஞ்சுகம் கணேசனை எதிர்த்து அக்கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களை பேரூராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கோயம்புத்தூரில் விதிகளை மீறிய 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களின் பைக்குகளை அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்து போலீசார் அனுப்பியுள்ளனர். திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை பூக்கடை பகுதியிலிருந்து புறப்பட்டு திருப்பதிக்கு நாளை மறுநாள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இதையடுத்து ஊர்வலம் செல்லும் பகுதிகளில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வக்பு வாரிய சட்ட திருத்தம் குறித்து எடப்பாடி பழனிசாமியின் புகாருக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிளக்ஸ் பேனர்களை அகற்ற மாநகராட்சி ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 48 உயர்ந்து ரூபாய் 1903க்கு விற்பனையாக உள்ளது. வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் என்று உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சொத்து தொழில் வரியை அரையாண்டில் ரூபாய் 1140 கோடி வசூலானதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மகளுக்கு மட்டும் மற்ற பெண்களுக்கு சந்நியாசமா என்று சத்குருவுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலிபேட்டை வைத்து 2 இமாலய சிக்ஸர் விளாசிய ஆகாஷ்தீப் விராட் ரியாக்ஷன் வைரலாகியுள்ளது. வங்கதேச அணிக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இன்று கடைசி நாள் ஆட்டத்தில் வெல்லுமா இந்தியா என்று பரபரப்பான கட்டத்தில் கான்பூர் டெஸ்ட் போட்டி. வங்கதேச அணிக்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 52 ரன்கள் முன்னிலை பெற்றது.
சீன ஓபன் டென்னிஸில் அரையிறுதியில் அல்காரஸ் மெட்வதேவ் இன்று மோத உள்ளனர். கடந்த வாரம் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து ஒரு பவுன் ரூபாய் 57,000 நெருங்கியது. அதன் பின் விலையில் சிறிது சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் தங்கம் விலை நேற்று குறைந்தது. கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 15 குறைந்து ஒரு கிராம் 7,080க்கும், பவுனுக்கு ரூபாய் 120 குறைந்து 56,640க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இன்று முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.